முந்திரி பட்டர் ரெண்டுமே சேர்க்காம ஒரு பன்னீர் கிரேவி என்னோட ஸ்டைல்ல பண்ணிருக்கேன். சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெசிபிங்க. பெரிய வெங்காயம் ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால 2 எடுத்திருக்கேன். பெருசா இருந்தா 1 போதும். தக்காளி மீடியம் சைஸ் 2. எப்பவுமே வெங்காயத்துக்கு 2 மடங்கு தக்காளி எடுத்துக்கணும். ஒரு 10ல இருந்து 12 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி எல்லாமே வெட்டி நான் மிக்ஸி ஜார்ல சேர்த்திருக்கேன். இது கூட 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்க்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி எதுவும் ஊத்தாம நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா 4 பேருக்கு ஒரு நேரத்துக்கு சரியா இருக்கும். இந்த அளவு ஒரு கடாயில அரை குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் இதோட சேர்த்திக்கலாம். இது கூட மிக்ஸி ஜார்ல தண்ணி எதுவும் கலந்து ஊத்த வேண்டாம். இதை கொஞ்சம் ஹை ஃபிளேம்ல மீடியம் ஃபிளேம்ல மாத்தி மாத்தி வச்சு கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் விட்டுட்டு இந்த அளவுக்கு கெட்டியானதுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுட்டு அப்பப்ப கலந்து விட்டு நல்லா எண்ணெய் பிரியற வரைக்கும் விட்டுருங்க. இப்ப இதோட கொஞ்சமா மஞ்சத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எது வேணா நீங்க சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட கரம் மசாலா இல்லைன்னா தக்காளி வெங்காயம் அரைக்கும் போதே கொஞ்சம் பட்டை கிராம்பு சேர்த்துட்டீங்கன்னா கரம் மசாலா தேவையில்லை. இப்போ 2ல இருந்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா கொஞ்சம் கட்டிகள் இல்லாம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு கூட சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்திருக்க பொடி எல்லாம் பச்சை வாசம் போகணுங்க. தக்காளி வெங்காயம் ஏற்கனவே நல்லா வதங்கி இருக்கு. சோ கொஞ்சம் ஹை ஃபிளேம்ல கொதிக்க விட்டுருங்க. நான் இன்னைக்கு பன்னீர் ஒரு பீஸ்ல பாதி தான் எடுத்திருக்கேன். அது சும்மா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃப்ரை பண்ணீங்கன்னா பன்னீர் ரொம்ப ஹார்ட் ஆயிரும். பன்னீர் நீங்க இன்னும் அளவு அதிகமா வேணும்னா கூட எடுத்துக்கலாம். சும்மா ஒரு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணுங்க. இது ஆப்ஷனல் தான். நீங்க அப்படியே கூட பன்னீர் சேர்க்கலாம். பட் நெய்யோ இல்ல எண்ணெயோ ஊத்தி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ 1 நிமிஷம் ஃப்ரை பண்ண பன்னீரை இந்த அளவுக்கு திக்கான கிரேவியோட சேர்த்துக்கலாம். கிரேவி நமக்கு கொஞ்சம் திக்னஸ் வந்துருச்சு. இதோட இப்ப பன்னீர் சேர்க்கிறோம். நீங்க எண்ணெயிலயோ இல்ல நெய்யிலயோ வறுக்காம கூட இந்த ஸ்டேஜ்ல நீங்க பன்னீர் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் கம்ப்ளீட் சிம்ல வச்சுட்டு லைட்டா கொதிக்க விட்டா போதுங்க. கிரேவி உங்களுக்கு இந்த திக்னஸ் இருந்தா போதும். இப்ப அடுப்பு ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கசூரி மேத்தி இருந்ததுன்னா கொஞ்சம் கிரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லைன்னா கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்சு சுகர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிருங்களேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஊத்தின எண்ணெயில கொஞ்சம் மேல வந்திருக்கும். அதுக்கப்புறமா நீங்க சர்விங் பவுல்ல மாத்திக்கோங்க. சிம்பிளான இந்த கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.